Hi all, professional ஆரி எம்ப்ராய்டரிக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சம்மர் கோர்ஸாக நம்ம ஏப்ரல் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு பிரைடல் ப்ளவுசஸ் போடுற அளவுக்கு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், 5D 3D ஒர்க், இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுற இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு 2 months கோர்ஸ். கிளாஸஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் 2 to 3:30 லைவ் கிளாஸஸ் ஜூம் ஆப்பில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீ நம்மளோட ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீலேருந்து 50% ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் 3000 ருபீஸ்க்கு தான் நம்மளோட கோர்ஸ் வருது. ஸோ இந்த ஃபீஸ்மே நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் கிளாஸஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டிச்சஸ் போடுறது நீங்கள் டேரெக்டாக லிசன் பண்ணுவீங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது ஜர்தோசி மேட் ஃபில்லிங். ஸோ ஜர்தோசி யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துட்றேன். கலர் சுகர் பீட்ஸால் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னர் ஃபுல்லாகவுமே கோல்டன் ஜர்தோசி யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இந்த மேங்கோ ஷேப்புக்கு ஃபுல்லாக பீட் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இனி ஃபுல்லாக உள்ள ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு 0.2 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி ஹரிசாண்டலாக லைன் போட்டிருக்கிறேன். இது நீங்கள் என்ன ஷேப்புக்குள்ளே வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு 0.25 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி போட்டால் கூட ஓகே தான். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக லைன்ஸ் போட்டுட்டு அதில் ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்மால் பீஸ் போட்டுட்டு ஒரு எண்ட் நாட்ச். நீ அதுக்கு அடுத்த லைன்ல மிடில் ஒரு ஸ்டிச் கொடுத்து செகண்டா எண்ட் ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இல்லாமல் 2 எண்ட் ஓரத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு grip இருக்காது. இப்போ நான் போட்டிருந்த லைன் கூட கொஞ்சம் கீழே தள்ளி தான் இருக்குது. ரொம்ப பக்கமாகவே ஸ்டிச் போட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் இந்த நோட்டில் உங்களுக்கு ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு மேங்கோ ஷேப் இருக்குது. இந்த மேங்கோ ஷேப்புக்கு ஹரிசாண்டலாக ஒரு 0.25 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி ஹரிசாண்டலாக இந்த மாதிரி ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஃபுல் மேங்கோ ஷேப்புக்கும் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக இதோட சென்டரில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயருக்குள்ள 1 2 3 இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லேயருக்கு மேலேருந்து சின்னதாக ஒரு ஜர்தோசி பீஸ் எடுத்து போடுறோம். ஸோ இதில் ஒரு ஜர்தோசி பீஸ் போட்டு, அதாவது ஃபஸ்ட் லேயரை க்ராஸ் பண்ணி வரணும், செகண்ட் லேயருக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணிடுறோம். இனி அடுத்து செகண்ட் லேயரை க்ராஸ் பண்ணி ஜஸ்ட்டு த்ரெட் மட்டும் வருது. நான் இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கிறது த்ரெட். இதில் அடுத்தது ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தது தேர்ட் லேயரை க்ராஸ் பண்ணி ஜர்தோசி வரணும். அடுத்தது இதில் ஸ்டிச். அடுத்த லேயரை க்ராஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் மட்டும். நான் இதில் ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கிறது ஜர்தோசி, ஸ்ட்ரைட் லைன் வந்து நார்மல் த்ரெட்டால் ஸ்டிச். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜர்தோசி லேயரை அடுத்தும் ஒன்றுக்கு ஜர்தோசி அப்படின்னா அடுத்தது ஸ்டிச், ஒன்றுக்கு ஜர்தோசி அப்படின்னா அடுத்தது ஸ்டிச். இந்த மாதிரி ஒன்றா க்ராஸ் பண்ணி கீழே வரும்போது ஒரு சின்ன ஜர்தோசி போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இனி அடுத்த லைன் போடும்போது என்ன பண்ணணும்னா, இங்கே எங்கெல்லாம் ஜர்தோசி இருக்கோ அங்கெல்லாம் த்ரெட்டால் வரணும். ஸோ அப்போ ஸ்டார்டிங் இங்கே ஜர்தோசி போட்டோமோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறப்ப த்ரெட், அடுத்தது ஜர்தோசி, அடுத்தது த்ரெட், அடுத்தது ஜர்தோசி, அடுத்தது த்ரெட், அடுத்தது ஜர்தோசி, அடுத்தது த்ரெட், அடுத்தது ஜர்தோசி, அடுத்தது த்ரெட், அடுத்தது ஜர்தோசி. அதாவது ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வரும்போது ஒன்று ஜர்தோசி இருந்துச்சுன்னா அடுத்த டைம் வரும்போது ஸ்டிச் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறோம். சென்டர்லேருந்து ரைட் சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சென்டர்லேருந்து லெஃப்ட் சைட் ஏதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு பக்கம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இப்போ மேங்கோ ஷேப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஓரத்துலேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சைடு வந்து உங்களுக்கு மேபி க்ராஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் திரும்பவும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லீஃபோட டாப் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மேங்கோ ஷேப்போட டாப் கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி பீஸ் எடுத்துகிட்டு மேலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜர்தோசியை க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் மிடில் நீடில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் ஜர்தோசியை க்ராஸ் பண்ணி த்ரெட் மட்டும் ஸ்டிச் வருது. செகண்ட் ஜர்தோசியை க்ராஸ் பண்ணி த்ரெட்டால் மட்டும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் அடுத்த ஜர்தோசி பீஸ். அங்கேருந்து அடுத்த ஜர்தோசியை க்ராஸ் பண்ணி ஒரு ஸ்டிச். ஸோ இதை விட சின்னதாக போட்டுக்கலாம், இதை விட ஸ்மால் சைஸ் ஜர்தோசி தேவைப்படும். ஒரு ஸ்டிச், அதுக்கு அடுத்த ஜர்தோசியை க்ராஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்தா போதும். ஒவ்வொரு லைன் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு லைன் மேலே ஜர்தோசி கிராஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த லைன் மேலே ஜஸ்ட் நம்ம த்ரெட்டால் மட்டும் ஸ்டிச் போடுறோம். இது நார்மல் ஹேண்ட் நீடிலையும் நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி. பட் ஆரி நீடில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் நீங்கள் ஒர்க் முடிக்கலாம். இந்த லேயர்ஸ் நான் ஹரிசாண்டலாக கண்டினியூஸ் ஸ்டிச் போட்டிருக்கிறேன்ல, அது நான் நல்லா நெருக்கமாக போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போட்டுக்கிறதா இருந்தால் அப்படி கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பீசஸ்லாம் கூட இதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக வெர்டிக்கல் லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி என்ன பண்ணிக்கிறேன்னா எண்ட் நாட் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட்லேருந்து ஜர்தோசி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த லேயர்லேருந்தே எடுத்துக்கணும். மேலே மேங்கோ ஷேப்புக்கு நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி வரிசையாக ஸ்டிச் போட்டாலே போதும். மேட் ஃபில்லிங் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நான் ரொம்ப ஃபைனாக சின்னதாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சைஸ் பெருசாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 0.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு விட்டு ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் ஹரிசாண்டலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி ஒரு லேயர் மேலே ஜர்தோசி வருது அப்படின்னா அடுத்த லேயர் மேலே நார்மல் ஸ்டிச் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்தது ரைட் சைட் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஜர்தோசியை க்ராஸ் பண்ணி ஒரு ஸ்டிச், செகண்ட் லேயரை க்ராஸ் பண்ணி ஜர்தோசி போடுறோம். இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் ஆகி வரணும். அடுத்த ஜர்தோசிக்கு ஒரு ஸ்டிச். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவுமே ஜர்தோசி யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப நெருக்கமான ஃபில்லிங்காக வந்திருக்கு. இதை மாதிரி நீங்கள் என்ன ஷேப்புக்கு வேணாலும் ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம்.